இப்போ எனக்கும் ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க, பொறுத்தார். எது தெரியும்? பொறுமை. இன்றைக்கி எது இல்லையோ அது. காலங்காலமாக எது குறைஞ்சின்னு வர்றது? பொறுமை. பொறுத்தார் பூமி ஆழ்வார். சார் வள்ளுவர் அதை பற்றி ரொம்ப சொல்லியிருக்கார். ஒருத்தனுடைய நிறை குணம் என்பது அப்படியே நிற்கணும்னா பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருக்கமான்றதான் இல்லை, பொறுமைன்றது இல்லைங்க. நிறைய பேர் பாருங்களேன், உங்களுக்கு நம்மளே அப்படி நிறைய இருக்கும், நம்மளை சுற்றி இருக்கிறவனும் அப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசுனா கேட்க தயாராக இல்லை சார் இவனுமே. நிறைய கேரக்டர் நம்ம டெய்லி பார்க்குறோம் சார். நீங்கள் ஏதாவது பேச ஆரம்பிங்களேன், அவனும் பேச ஆரம்பிப்பான். அதாவதுங்க நேற்று பேப்பர் பார்த்தீங்களா அதில் அப்படின்வான். நம்ம என்ன சொல்ல வரோம், அவன் என்னன்னு கேட்குறான், நம்மளை பேசவே விட மாட்டான், அவனே பேசின்னு இருப்பான். எதுலையுமே பொறுமை இல்லை, எதுக்குமே பொறுமை இல்லை. பொறுமை மட்டும் இருக்குமானால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நினைத்த இலக்கை அடைவீர்கள், அதுதான் நிச்சயம். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய உழைப்பு எல்லாம். முதல்ல பொறுமை இருக்கணும். சில பேர் பார்த்துருக்கீங்களா, சாதாரணமாக பேப்பர் படிப்பான் சார், அதுலேயே பொறுமை இல்லாமல் பேப்பர்கிட்ட பேசுவான். பார்த்துக்கிறீங்களா? ஒருத்தன் பேப்பரில் இது போட்டிருக்கான். ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்கான், 8 பெண்களை திருமணம் பண்ணிவிட்டு 9வது ஒன்று ட்ரை பண்ணியிருக்கான், போலீஸில் மாட்டினான். அதை போட்டிருக்கான். நம்ம பேப்பர்காரங்க குறும்பு ஜாஸ்தி சார். 8 பெண்களை ஏமாற்றணுன்னா என்னென்னு போடுவீங்க சார்? களவாணின்னு போடணும், கேடின்னு போடணும், பொறுக்கின்னு போடணும். ஆனால் தமிழ் பேப்பர் அப்படி போட மாட்டான். காதல் மன்னன் கைது. எது 8 பொண்ணை ஏமாற்றினான். படிக்கும்போது நமக்கு கூச்சமாக இருக்கும், நம்ம வேஸ்ட்டு போல இருக்குது, நம்ம மன்னனில் இளவரசனாக கூட ஆக முடியாது போல இருக்குன்னு. இவன் படிச்சுட்டு பொறுமையாக போக வேண்டியதானே, குதிக்கிறான், பிபி வருது. அந்த படித்து என்ன இருக்குது அந்த அளவு பொறுமை கிடையாது. இவனெல்லாம் என்கவுண்டரில் முன்னதான் அந்த மாதிரி 8 பெண்களை கிடைக்குது ஆண்கள். இப்போ ஒரு அம்மா மாட்டிருக்குது, சத்தியான ஒரு அம்மா 52 ஆம்பளையை கல்யாணம் பண்ணிக்குது. ஆமாங்க, 52 நாட் அவுட்டு, போலீஸ் பிடிச்சிச்சு, இல்லைன்னா செஞ்சுரி வச்சுருக்கோம். அதனால் இவன் என்கவுண்டர் போடணும். பொறுமை. படிச்சியா? பொறுமை. யோசி. ஒன்றை வச்சுக்கினே நம்மளால் சமாளிக்க முடியலையே, இவன் எப்படா 8 சமாளிக்க? அந்த மாதிரி பார்க்க ஆரம்பி. ஏன் டென்ஷன் ஆகிற சார்? டாக்டர்கிட்ட போகிறான் சார். நம்மளோட பிரச்சனை என்ன தெரியுமா? எந்த இடத்துல போனாலும் பொறுமை கிடையாது. டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்குறோம், அதனால் போனோடனே ஃபஸ்ட்டு பார்க்கணும். எல்லா இடத்துலையும் ஒரு இது இருக்குது, சிஸ்டம் இருக்குது. ஒரு டோக்கன் வாங்கணும், ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும், நமக்கு முன்னால் ஆள் இருந்தாங்கன்னா நம்ம வெயிட் பண்ணணும். பொறுமையாக கிடையாதுங்க, ரிஸ்க்லெஸ்ஸாக இருப்பானுங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்க லைஃப்பெல்லாம் எந்த காலத்திலுமே லைஃப்பில் அமைதி கிடையாது, தூக்கம் வராது, எல்லாத்துலேயுமே டென்ஷனாக இருக்குது. ஒருத்தர் பார்த்துட்டு படித்தவன் பார்த்துட்டு வந்து சொல்கிறான், டாக்டர் வேஸ்ட்டு, 500 ரூபா பிடிங்கிட்டான்றான். டேய், அவன் MD MCA வச்சு படிச்சுருக்கான், பிடிங்கிட்டான். ஏன்டானே ஒரு தெர்மாமீட்டர் வச்சு பார்க்கல, ஒரு ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு பார்க்கல, என்ன டாக்டர் அப்படின்னா. எனக்கு கூட கரெக்ட் தான் போல இருக்குது. என்னடா உடம்புக்குன்னு முட்டி வலின்னா. டேய், முட்டி வலிக்கு எதுக்கு நான் தெர்மாமீட்டர் வைக்கணும்? இவன் என்ன நினைக்கிறான் சார், 500 ரூபாய்க்கு எல்லாம் பண்ணணும். முட்டி வலிக்கு போனவனுக்கு தெர்மாமீட்டர் எதுக்கு? இவன் எதிர்பார்க்குறான். என்னைக்காவது நாம் க்யூவில் நின்று இருக்கோமா, இல்லை க்யூவில் அமைதியாக நின்று இருக்கோமா? அந்த 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 நாகரிகமே இன்னும் வரல. க்யூவில் நிற்கிறது, ஒரு ப்ளீஸ் சொல்கிறது, ஒரு தேங்க்ஸ் சொல்கிறது ஒன்றுமே கிடையாது. எல்லாத்துலேயுமே ஒரு கோயிலுக்கு போங்க சார், கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட தானே போகிறோம், அதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒத்துக்கோ. அங்கே எதுக்கு அர்ஜென்ட் காமிக்கிற? ரொம்ப கஷ்டம் சார். சார் சிறப்பு தரிசனம்னு எப்போ வந்ததுங்க கோயிலில்? அதுக்கு காரணம் யார்? நம்ம தான். முன்னாடிலாம் சிறப்பு தரிசனமே கிடையாது, எல்லாம் தர்ம தரிசனம் தான் இருந்தது. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறது, கோயிலுக்கு போய் உடனே சாமி கும்பிடணும். அதனால் அந்த ஐயரை என்ன பண்ணுறது, சாமி சாமி சாமின்னு ஐயர் கல்லில் பாடுற மாதிரி ஒரு 20 ரூபா சாமி சாமின்னா. அவர் பாவம் நல்லவதாக இருந்தார், 20 ரூபா பார்த்துட்டு வாங்கோ அப்படின்னாரு. அதுக்கப்புறம் யார் யார் ரூபா காமிச்சாலும் வாங்கோன்னாரு. கட்சியில் என்ன ஆயிடுச்சு, கவர்மெண்ட்டு அங்கே போகிறதுக்கு கவர்மெண்ட்டுக்காவது வரலான்னு ஆயிடுச்சு. நவகிரகம் சுற்றும் போது பார்த்துக்கிறீங்களா, இடிச்சிட்டு போகிறான் சார். எதுக்கு? நீ 9 சுற்றவே வேணாம், கடகடன்னு சுற்றி எத்தனை நம்பர் சுற்றினான்னு அவனுக்கு தெரியாமல் சில பேர் ரிவர்ஸில் சுற்றி கழிக்கிறான் சார் சொல்லி. எல்லா இடத்திலும் பொறுமை இல்லாமல் இருக்கிறது. டிராஃபிக் ஜாம் ஆகிறதுக்கு யார் சார் காரணம்? நம்மக்கிட்ட இல்லாத பொறுமை தான். ஒருத்தர் பின் ஒருத்தர் போகணுன்ற ஒரு முடிவு பொறுமை இருந்ததுன்னா என்னைக்காவது டிராஃபிக் ஜாம் ஆகுமா? ஆகாது. நீங்கள் ஆள் இல்லாத ரயில் பாதை இருக்குல்ல, அது பார்த்துக்கிறீங்களா? அது இவ்வளோ பெரிய ராடு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் இனிமேல் அதை கடக்கும் போது தயவு செஞ்சு பாருங்கள்,
அத்தனை பேர் ராடு நடுவில் வளைஞ்சிருக்கும். அது வளைச்சது யார்? நம்ம வண்டி எடுத்து போயிட்டு சைடாக போய் அது ஏன் போடுறான்? ட்ரெயின் வரப்போகுதுன்றது போகிறான். ஒரு 2 நிமிஷம் பொறுக்க முடியல, அது உள்ளே போய் மாட்டி. ஆக பொறுமையே இல்லாத போயிடுச்சு சார். பொறுமையாக இருக்கணும்னு வச்சுங்க. இன்றைய நிலைமையில் பொறுமையாக மகிழ்ச்சியாக இருக்கிறது வெறும் சாமியாக இருக்குதான். எத்தனை கேஸ் போடுங்க, கோச்சிக்கவே மாட்டான். போடு பார்த்துக்கிறேன். அன்றைக்கி ஒரு சாமியார் கோர்ட்டுக்கு வர சிச்சா மாதிரியே வராது. உள்ளே போய்ங்க ஜட்ஜி இவர் ஆசீர்வாதம் பண்ணுறாரு, மங்களம் உண்டாகட்டும். ஜட்ஜி பார்த்துட்டு சொன்னார், சாமி கேஸே உங்கள் மேலே அதுதான், ஆசிரமத்தில் மங்களம் உண்டாகிட்டாங்களாம். சிரிக்கிறார். ஜாமீன் வாங்கிட்டு சென்று வருகிறேன்னாரு. மறுபடியும் ஜட்ஜி சொன்னார், சாமி தப்பாக நினைக்காதீங்க, இந்த இடுகாடு, போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டு இங்கெல்லாம் வந்தால் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது வேண்டாம். அதுக்கு இவர் சொல்லியிருக்காரு, அது எனக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு தான் என்ன தெரியல, என் மேலே 17 கேஸ் இருக்குது, வந்து போகிற இடம் தான், விடுங்க அப்படின்னாரு. சார் நிதானம் இருக்கணும் சார், பொறுமை இருக்கணும் சார். சார் எங்கள் ஆஃபீஸில் சில்வர் ஜூப்ளிக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டு, பிரம்மாண்டமாக அரேஞ்ச்மெண்ட்டு. என்ன பண்ணிட்டார் ஜிஎம், நீ வந்து சீஃப் கெஸ்ட் டெல்லியிலேருந்து வந்தார், அவரை ரிசீவ் பண்ணு, ஹோட்டலில் போடு அப்படின்னாரு. ரைட்டுண்ணா. அடுத்த நாள் ஃபங்க்ஷன் அன்றைக்கி கார் பார்க்கிங் நீ இன்சார்ஜ். ஓகே. இல்லை என்ன ஆகிடுச்சிங்க, எல்லாரை விட எனக்கு தான் வேதனை அதிகம். நமக்குன்னு சொல்லி வச்சா மாதிரி வர சீஃப் கெஸ்ட்டு நைட்டு 2 மணி ஃப்ளைட்டில் வரான். ஏர்போர்ட்டில் போய் காத்துன்னு இருந்தேன். 2 மணிக்கு வந்தான். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போட்டேன். தேங்காய் எண்ணெய் கிடைக்குமாண்ணா, 2 மணிக்கு வெளில போய் தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுத்தேன். நான் ஃபில்டர் காஃபி தான் குடிப்பேன், இந்த ஹோட்டலில் கிடைக்காத ஃபில்டர் காஃபினா கொல்லப்படாதீங்க சார். 5 மணிக்குன்னு வீட்டில் போயிட்டு ஒய்ஃபை எழுப்பி 5 மணிக்கு ஃபில்டர் காஃபி எடுத்துகிட்டு வந்து போய் கொடுத்தேன். அவ்வளோ வேலை செஞ்சேன். அடுத்த நாள் கார் பார்க்கிங். இந்த எந்த இடத்துலையும் பெண்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு மரியாதை கூடுதல். ஃபங்க்ஷன்னா கூட எங்கள் ஆஃபீஸ் லேடிஸுக்கெலாம் பாருங்கள், நல்ல ஒரு வேலை கிடையாது, பல பட்டு போடுவேன். ஆஃபீஸ் செலவுலேயே பூ வாங்கியிருக்கோம், தலை ஃபுல்லாக பூ வச்சுக்கோம், எல்லாம் ஆஃபீஸ் செலவு. அவங்க செய்கிற ஒரே வேலை என்ன தெரியுமா சார், சீஃப் கெஸ்ட் வரும்போது குத்துவிளக்கு ஏற்று வரல, அதுக்கு அந்த மெழுகுவர்த்தி எதுவுமே கொடுக்க பாருங்க, அவ்வளோதான். எல்லா ஃபோட்டோலையும் அதுதான். என்ன பிரச்சனை ஆகிடுச்சு, நான் கார் பார்க்கிங்கில் வெந்து வேகாமல் நொந்து நூலாகி போனேன். எல்லாமே முடிஞ்ச பிறகு ஆல்பத்தை பார்த்த எம்டி என்ன பண்ணிட்டாரு, நான் ஃபங்க்ஷன் அன்றைக்கி லீவுன்னு நினச்சிருக்கிறாரு. கூப்பிட்டு திட்டினாருங்க எல்லாரும். இது வரைக்கும் ஃபங்க்ஷன் அன்றைக்கி நீங்கள் லீவ் போடுறது எப்படி சார் நியாயம், நாங்கள்லாம் லூஸாக ஊடுறாரு. அவருக்கு தெரியல, அவமானம் போச்சு. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனால் நம்ம நிலைமை தெரியும். நான் வெளியில் வந்த பிறகு ஜிஎம் போய் சொல்லியிருக்காரு, சார் இருந்துகிட்டே அந்த ஆள் தான் ஜாஸ்தி வேலை செஞ்சான், விஐபியை கூட்டணும் தான், கார் பார்க்கிங்லேருந்து தான், அதனாலேயே வந்து எந்த ஃபோட்டோலேயும் அவர் இல்லைன்னு. நம்ப மாட்டீங்க, பொறுமை காத்ததன் விளைவாக அந்த எம்டி மறுபடியும் கூப்பிட்டு, எம்டி என்கிட்ட சாரி கேட்டது மட்டும் இல்லை, ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்கு தூக்கி கொடுத்தாரு. சார் பொறுமையாக இருக்கணும் சார், எல்லாத்துக்கும் கோச்சிக்க முடியாது. அதுவும் 20-24 வயசில், 25-30 வயசில் நம்மளுக்கு கல்யாணம் ஆகுது வச்சுங்க. அப்போல்லாம் நம்ம எவ்வளோ ரத்த சூடு, பொறுமை கிடையாது, டீனேஜ், எல்லாத்துக்கும் கோபம் வரும். கோபப்படக்கூடாது. நம்ம நிறைய பேர் கோபப்படுறதில்லை. மகாகவி பாரதி சொல்கிறான், யோகம் யாகம்லாம் வேற, ஊருக்கு உழைப்பது யோகம், நலம் ஓங்கிடுமாறு பணி செய்தல் யாகம், போருக்கு நின்றிடும் போதும் மனம் பொங்கல் இல்லாத அமைதி மெய்ஞானம். பொறுமையாக இருக்கிறது தான் மெய்ஞானம். சுவாமி விவேகானந்தர் வந்து நம்ம இவ்வளோ சொல்கிறோம். அமெரிக்கா